ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி 28 மே 2026 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் பக்ரீத்னால விடுமுறை. இன்றைக்கி நம்ம எஃப்ஐடிஐ டேட்டாஸ் பார்க்க போகிறது இல்லை. நம்ம இன்றைக்கி ஒரு கேண்டல்லையும் சார்ட்டையும் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பேசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம க்ரீன் கலர் கேண்டில் எல்லாமே புல்லிஷ் கேண்டில் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அண்டு ரெட் கலர்னாக்கா பியரிஷ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த கேண்டிலில் மேலே ஒரு லைன் இருக்கா, இந்த கீழ் லைனை வந்து விக் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னாக்கா ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. விக்குன்னு சொல்லலாம், ஷேடோன்னு சொல்லலாம். இது வந்து கேண்டில், இதுதான் கேண்டில். இப்போ புல்லிஷ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். கீழே ஓப்பன் ஆகி கீழே 810னா இங்கே மேலே 811 அப்படின்னு இருக்கும், அப்படி க்ளோஸ் ஆகும். பியரிஷை பொறுத்த வரைக்கும் மேலே ஓப்பன் ஆகும். இங்கே 810 அப்படின்னா இங்கே 811 சொல்லிடக்கூடாது, இங்கே 89 அப்படின்னு மேலேருந்து கீழே இப்படி ஓப்பன் ஆகி இப்படி க்ளோஸ் ஆகும். இது இப்படி ஓப்பன் ஆகி இப்படி க்ளோஸ் ஆகும். இந்த விக்கு மேலே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கே இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த விக் கீழே ஃபார்ம் ஆச்சு ஸ்ட்ராங்காக அப்படின்னாக்கா அங்கே வந்து பையர்ஸ் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக். இதை வச்சு நம்ம இப்போ சார்ட் அனலைஸ் பண்ணலாம். வாங்க. நல்ல ஒரு புல் கொடுத்து மேலே ஏறி இருக்குது. இந்த இடத்துல விக் ஃபார்ம் ஆகுது. அடுத்த கேண்டிலே பாருங்கள், ஒரு பியரிஷில் மேலே மட்டும்தான் விக் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே கீழே ரெட் கேண்டில் தான் இருக்குது பாருங்கள். மேலே விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு பியரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கூட ப்ரைஸு இங்கே வரைக்கும் டவுன் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுது இங்கே ஒரு செல்லர், இங்கே ஒரு பையர். அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறாங்க, இங்கே ஒரு பையர். இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்கேல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து பையர் டிஃபன் பண்ணிருக்காங்க தெரியுதா, இங்கேருந்து பை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில் போகுது, திருப்பி செல்லர்ஸு. இது ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட்டு, இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டு. இதெல்லாம் ட்ராப். இந்த மாதிரி ட்ராப்லலாம் மாட்டிக்கக்கூடாது. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டான பேஸ் பாயிண்ட் இது தான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான செல்லர்லேருந்து இங்கே பை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி ஏறி இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்களாக ஒரு சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர்த்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. பாய்.